வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா ஹாலில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ எல்லோரும் காஃபி டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து முத்து பாட்டு படிக்காரு. ஆடிய ஆட்டம் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன, கோடிய செல்வம் என்ன 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 அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் மூத்த மருமக தான் எனக்கு முக்கியம், எனக்கு மூத்த மருமக தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுனீங்க. இப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது ஸ்ருதி கேட்குறாங்க. சரி, அடுத்தாப்புல யார் உங்களுக்கு பிடிச்சமான மருமக அப்படிங்கும்போது மீனாவையும் ஸ்ருதியும் ரொம்பவே முறைக்கிறாங்க. டேய், என்னை பார்க்க உங்களுக்கு வந்து இடக்க தெரியுதா? இந்த விஜயா யாருன்னு எல்லோரும் பொறுத்து இருந்து பார்ப்பீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த வீட்டில் 3 மருமக, 3 நம்மளுக்கு பிள்ளைகள் மாதிரி தான். அப்படி தான் நீ பார்க்கணும், நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான் அங்கிள், இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா ஸ்தானத்தை விட நீங்கள் அதிகமாக தான் பார்க்குறீங்க. ஆனால் ஆன்ட்டி வந்து ரோகிணி தான் தள்ளத்துக்கு வச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கும்போது ஸ்ருதி, அப்படிலாம் இல்லைம்மா, அவன் எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ண மாதிரி எல்லாமே ஏமாத்தினான். என் பேரில் பார்லர் ஆரம்பிக்கிறேன்னா, அப்புறம் வந்துட்டு மனோஜ் வந்து தொழில் பண்ணும்போது என்னோடய பேரை வச்சான். மாதம் எனக்கு செலவு கொடுத்து என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவான்னா, எனக்கு அம்மா இல்லை, இன்னொரு அம்மா நீங்கள், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ என்னை ஐஸ் வச்சான். அதனால தான் நான் வந்து அப்படியே அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னால் ஏன் தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னா, என்கிட்ட அவ்வளவு பொய் சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், மலேசியாவில் ஏகப்பட்ட நாட்டில் தொழில் பண்ணுறாரு, அவர் கோடிக்கணக்கில் இருக்குது, அக்கௌண்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் பணம், அப்படி இப்படின்னு அளந்து விட்டான். அப்படிங்கும்போது முத்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. முத்து சிரிக்கிறத பார்த்துட்டு ரூமில் இருந்து ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த முத்து மீனாவும் ரொம்பலாம் ஏற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லி முத்து மீனா ரொம்ப காண்டாகிறாங்க இந்த ரோஹிணி. நம்ம தப்பு செஞ்சோம், நம்மளை சொல்லி காட்டுறாங்க அப்படின்ட்டு இல்லை, தப்பே செய்யாத ஆள் மாதிரி ரோஹிணி வந்து இவங்க மேலே ரொம்ப பகை உணர்வாக நினைக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஏங்க, இந்த ரோஹிணி பேச்சு நம்ம பேசவே கூடாது, அவளை வீட்டை விட்டே அனுப்பிடணும் ஒரு இடவா அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன், உங்கள் அம்மா மட்டும் போட்டோன்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படிங்கும்போது நாச்சாரி வராங்க. என்ன வச்சு நினச்சிட்ருக்கேன், என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? வாழை வந்த பிள்ளைய உன் சௌரியத்துக்கு அனுப்புவியோ? ஏன் நீனும் என் வீட்டுக்கு வாழை தான் வந்தவொடனே அனுப்பிட்டேனா? நீ வரும்போது ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன், சோறு பொங்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, வெண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும். அப்படி இருக்கவளையும் நான் வந்து அனுசரித்து தானே கொண்டு போனேன். நீ எனக்கு சொந்த பிள்ளையாக இருந்தாலும் மருமக தானம்மா, அதே மாதிரி தான் நீ நடத்தணும். அந்த பிள்ளைக்கு மனோஜை பிடிச்சிருக்கு, ஏதோ போய் சொல்லிட்டான். இப்போ அதை கப்பல் போட்டு நினச்ச முடியாது, அழிக்க முடியாது. நடந்ததுக்கு மன்னிப்பும் சொல்லிட்டான், உன் காலில் விழுந்து மன்னிப்பும் வாங்கிட்டான். இனிமே வந்து அவளை பற்றி நினைச்சக்கூடாது, இது பண்ணக்கூடாது. முத்து, என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்றா அப்படிங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்றாங்க. பாட்டி கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜயா, காஃபி எதுவும் போட்டு தரட்டா அப்படிங்கிறாங்க. ஏதாவது போட்டு கொடு, நான் போய் சேர்ந்துடுறேன், எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லி பார்வதியே கை வாங்குறாங்க. என்ன விஜயா, நான் உன் ஃப்ரெண்டு என் மேலே கை வாங்குத அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான், நீ தான் அவ்வளோ பணக்காரின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட வந்து ரோஹிணியை உன் மோனுக்கு கல்யாணம் முடிச்சுவேன்னு சொன்னேனா? சொல்லலை. என் வீட்டுக்கு வந்து அவள் பார்வதியை பார்க்க வந்தான், நீ அவளை பார்த்த, அவளை பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீனா தான் பொண்ணு பேசுனேன். பணக்காரி தான் என் பொண்ணு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன். மலேசியாவிலேருந்து அந்த பொண்ணு சிக்கிட்டான், இது பெரிய பணக்காரி, இவளை கட்டி வச்சா மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு. உன் பையன் அந்த நேரம் எந்த வேலைக்கும் போகலை, உன் புருஷன் பணத்தை எடுத்துக்கொண்டு யார்ட்டையும் தொலைச்சிட்டோம்னு வந்து தான் நின்று புலம்பிக்கிட்டு வந்தான். அப்படி ஒரு பையனுக்கு தான் பிள்ளையை கட்டி வச்சேன். அவளை கட்டி வச்ச பிறகு நல்ல ஆளாக்கியிருக்கான். உன் புருஷன் பணத்தில் தான் வந்து அவள் கடை வச்சு கொடுத்தாலும் அவளை நல்ல நிலைமையில் ஆக்கியிருக்கான்னே சொல்லுவேன். பெரிய டீலர் ஆக்கியிருக்கா, வச்சுருக்கா, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கான். அப்போ அப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்தாலும் வச்சுருக்கணும். அவட்ட பணமே இல்லைனா கூட அறிவாளியாக தான் வச்சுருந்துருக்கா, உன்னையும் சந்தோஷமாக தான் வச்சுருந்துருக்கா, மாதம் உனக்கு செலவு கொடுத்துருக்கா. என் புருஷனும் சர்க்காரில் வேலை பார்த்தாரு, என் பையனும் நல்லா படிக்க வச்சார், எனக்கு மாத செலவுக்கு யாரும் தராங்களா? இல்லை. என் புருஷன் பென்ஷன் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் ரோஹிணி அப்படி இல்லை, அண்ணன் பென்ஷன் இருந்தாலும் கூட உனக்குன்னு தனியாக செலவுக்கு தந்துட்டு இருந்தான். அதை நீ ஏன் நினைக்க மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. அதை கொடுத்து தானே ஏமாற்றிருக்கா. அதை நினைக்கும் போது தான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது.
அவளையும் இன்னொரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கா, அங்கே ஆட்டையை போட்டு எனக்கு தந்துருக்கா. ஓனரை தான் பார்க்கணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஓனரை பார்க்காங்க. எவ்வளோ நாளாக ரோகிணி உங்கள்கிட்ட வேலை பார்க்க அப்படிங்கும்போது, 1 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்கு, என்ன விஷயமா கேட்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவள் தான் சொந்தமாக பார்லர் வச்சுருந்தா அப்படிங்கிறாங்க. அதை தான் அந்த பொண்ணு வித்துட்டம்மா, என்கிட்ட வித்துட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு தெரியாது. என் பேரில் தான் பார்லர் இருந்துச்சு விஜயான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் தானே சரி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு சம்பளம் 12,000 கொடுத்துட்ருந்தோம் அப்படிங்கிறாங்க. 12,000 கொடுத்துட்டு இருந்தாங்களா? அப்போ எப்படி எனக்கு மாதம் 10,000 தந்தா அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டு செலவுக்குன்னு அவள் எதுவும் வச்சுக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் மளிகை சாமான்லாம் கொடுத்துருவா, அது ஒரு 7,000 கொடுப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ என் கல்லால் அவள் அப்போ பணத்துக்கு இருக்காளா அப்படிங்கும்போது, எனக்கு தெரியலை, ரோகிணியை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா உன் மருமகளுக்கு இன்னும் இங்கே வேலை கிடையாது சொல்லிடுங்க அப்படிங்கும்போது, என் மருமகள்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் சரி தான், வேண்டாம்னு சொன்னாலும் சரி தான், என் வீட்டை விட்டு கொஞ்ச நாள் அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்லர் ஓனர். ஏம்மா உன் மாமியார் என்கிட்ட வந்து கேட்டாங்க, உனக்கு எவ்வளோ சம்பளம், ஏது சம்பளம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் என்ன மேடம் சொன்னீங்க, ஒரு 50,000 சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா, நீ வாங்குற சம்பளம் 12,000 உங்கள் மாமியாருக்கு நீ 10,000 மேலே கொடுக்கியா மாதம், அது போக வீட்டு செலவுக்கு 7,000 கொடுக்கியா, அது எப்படி உனக்கு வந்துட்டு 12,000 வேலை பார்த்து எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை மேடம் நான் பார்லர் வேலை முடிஞ்சு வீட்டில் போய் பார்லர் வேலை கூப்பிட்டா செய்வேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, என் பார்லர்லேருந்தே நீங்கள் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு வீட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை. அப்படி என்றைக்கா ஒரு நாள் வேணால் போயிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து இடிக்குது. கணக்கு வழக்கும் முன்னாடி மாதிரி வருமானம் இல்லை ரோகிணி. நான் மற்ற பார்லரும் இந்த பார்லரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் பார்லரும் ரொம்ப கம்மியான வருமானம் தரீங்க, அது பக்கம் மெயினில் இருக்குது. நீங்கள் பார்லர் ஓட்டும் போதும் என்கிட்ட விற்கும்போது என்ன சொன்னீங்க தெரியுமா, ஒரு வருமானம் சொன்னீங்க, அந்த வருமானம் நீங்கள் இது வரைக்கும் தரலை. என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது, என்னோடய பார்லர் காசு உங்கள் கையில் ரொம்பவே செலவுக்கு வந்துருக்குது, அதுதான் நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க, நம்ம பண்ணியிருக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த பார்லர் வேலையை விட்டால் வேறு வேலை கிடையாது மேடம், வீட்லேயும் எனக்கு சரியான மறுவாதி இல்லை, அதனால் தயவுசெய்து நீங்கள் வேலையை விட்டு மட்டும் நிப்பாட்டிடாதீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் ரோகிணி, இனிமேல் வேலைக்கு வருதா இருந்தால் வரவு செலவு நீங்கள் பார்க்கக்கூடாது, வரவு செலவு பார்க்கறதுக்கு நான் வேற ஆளாக வச்சுருவேன், சரிங்களா? நீங்கள் வேலை செய்யுங்க, வேலை செய்யக்கூடிய 12,000 மாதம் வாங்கிடுங்க. இல்லை எனக்கு 12,000 காணாது, நான் வேறு இடத்துல வேலை தட்டிக்கிட்டுங்க அப்படிங்கும்போது, மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, 12,000 நான் காணாது, ஒரு 15,000 கொடுங்க அப்படிங்கும்போது, ரோகிணி உங்களே நான் வேலைக்கு வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், நீங்கள் 15,000 கேட்குறீங்க அப்படிங்கும்போது, மேடம் ப்ளீஸ் மேடம் என் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது நடந்ததான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பண்ணியிருக்கியாம்மா, ஏம்மா நீ பணக்கார பொண்ணு அப்படி இப்படின்னு காமிச்சிக்கிட்ட, உள்ளதை சொல்லியிருக்க வேண்டியதானே, அந்த மாப்பிள்ளை நீ கல்யாணம் முடிக்கும்போது ஒரு வேலைக்கும் போகாமல் தான் வந்திருக்காரு, படித்தா மட்டும் போதுமான அறிவு வேண்டாமா, நீ போன பிறகு தான் பர்னிச்சர் கடையிலேருந்து எல்லாம் வச்சுருக்குறாங்க, நீ தான் பண்ணி கொடுத்துருக்குற, சரி ரைட்டு உங்கள் மாமனார் பணம் தான் அதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சரி நான் 15,000 சம்பளம் தரேன், உன்னை பார்க்க கஷ்டமாக தெரியுது, ஆனால் வரவு சொல்லி நீ பார்க்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எல்லாமே இந்த முத்து மீனாக தான் காரணம், அவங்க மட்டும் புரண்மணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த மாமியார் என் மேலே நல்ல மறுவாதியில் இருந்திருப்பாங்க. அதுபோக நல்லாவே நம்மளுக்கு வந்து இந்த மீனா செஞ்சு தந்துருப்பா சாப்பாடுலேருந்து எல்லாமே. இப்போ எனக்கு சாப்பாடு செஞ்சு தரும்போது அந்த மீனா ஒரு மாதிரி பார்க்குறான், அந்த ஆண்டி வர நீ சொல்லுதவெல்லாம் பொய் தாங்கிறாங்க, எல்லாமே இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ கூட விஜயாதெல்லாம் வந்து நம்ம வேலைக்கும் ஆப்பிவிக்காங்கன்னு நினைக்கல, அப்பவும் மீனா முத்தை தான் இந்த ரோகிணி நினைக்காங்க. ரோகிணிக்கு நல்லது முத்து மீன் நினச்சாலும் அவங்கள தான் கெட்டவங்களாவே நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன அப்படியா இருக்குது இப்படியா இருக்குது. மனோஜுக்கு வந்து கடங்காரங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 5-6 பேர் வராங்க. என்ன மனோஜ் சார் தொழில் எப்படி போகுது அப்படிங்கிறாங்க. நல்லா போகுது அப்படிங்க. நல்லா போகுதுங்கிறீங்க, எங்களுக்கு சப் டீலராகவும் அங்கீகரிக்க மாட்டேறீங்க, அது போக எங்கள் பணத்தையும் தர மாட்டேறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் உடனே சந்தோஷ் சாருக்கு எங்கள் முன்னாடி பேசுங்க அப்படிங்கும்போது, இல்லை சந்தோஷ் சார்க்கெலாம் முன்னாடி பேச முடியாது, நான் தனியாக தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. தலைவா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுகிறாங்க. சார் அந்த ஆட்டையை கொடுத்த மனோஜ் இருக்கார்ல, அவர் கடையில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க நம்ம டீலரு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார், எங்களுக்கு சப் டீலர் தாரேன்னு சொல்லிவிட்டு எங்கள் பணத்தை பூரா வாங்கி விட்டு இப்போ என்னன்னாக்கா ஒன்றும் பண்ண மாட்டுறாரு, எங்களை சப் டீலராகவும் ஆக்கலை. அவங்க சந்தோஷ் சார் சொல்கிறாரு, மனோஜ்ட்டு ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற. மனோஜ் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அந்த பிரச்சனையை முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் அவங்க சப் டீலருக்கும் பணம் கொடுக்கல வைக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்துட்டு 2 வாட்டி நான் பணம் கொடுத்துருக்கேன், அப்பமா அதை கொடுத்துருக்கலாம்ல,
நீங்கள் என்னென்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பழக்கவழக்கம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்கள் தம்பி ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் 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 தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கப்பா. தொழில் பண்ணுறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கணும், அதெல்லாம் எதிர்கொண்டு தான் நம்ம தொழில் பண்ணி ஆகணும். எல்லாருக்குமே குடும்பம் குட்டி எல்லாமே இருக்க தான் செய்யுது. அதனால் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதுங்க மனோஜ். இங்கே சப் டீலருக்கு வந்து ஒரு வாரத்தில் பணம் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வாரத்தில் நீங்கள் டீலராக இருக்க மாட்டீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல. நேராக வீட்டுக்கு அவசர அவசரமாக போய், அம்மா எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு ரூமாக தேடுறாங்க. உடனே முத்து வர்றாரு, டே அம்மா கடை இருக்குது, அம்மா பார்வதி வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. என்னடா பணம் எவ்வளோ வேணும்? என்கிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குது அப்படிங்கம்மா. எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 30 லட்சத்துக்கு நான் எங்கடா போக முடியும் அப்படிங்கிறேம்மா. பேசாமல் நம்ம 2 வீடு இருக்கலாமா, ஒரு வீடை கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத. ஏன்னா கீழ் வீடு மேல் வீடுன்னு இருக்குது. கீழ் வீடு தான் என் பேரில் இருக்குது, அதை ஒத்தி கொடுத்துட்டோம். மேல் வீடு அப்பா பேரில் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்குவேம்மா. நீங்கள் ரோகிணிக்கு கடை வைக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் வச்சு கொடுத்தீங்களா அப்படின்ட்டு, அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒத்தி கொடுலை, அதனால் வச்சு கொடுத்தேன். இப்போ வந்து யார் நம்மளுக்கு பணம் தரதாக இருந்தாலும் அந்த வீட்டை பார்ப்பாங்க. ஆள் இருக்கும்போது எப்படியா தருவாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு எப்படியாவது பணம் வேணும், ஒரு வாரத்தில் நான் பணம் கொடுக்கலன்னா எனக்கு டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நான் என்னடா பண்ண முடியும் அப்படி இப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாதுடா விட்றா அப்படின்னு சொல்லி விஜயா சொன்னோன்னே, என்ன செய்யனே தெரியல மனோஜுக்கு. சந்தோஷிட்டு மொட்டை சந்தோஷிட்டு வந்து புலம்புறாரு. டேய் எப்படியாவது உன் வீட்டு பத்திரத்தை வச்சு எப்படியாவது பணம் ரெடி பண்ணி கூட அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ், நீ ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்க, வருமானம் வருதுன்னா நான் தரலாம். இப்போ நீ கீழே பார்த்து வந்துட்டுருக்க, என்றைக்கு நீ கடையை மூடிட்டு ஓடுத அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி தர முடியும்? வாய்ப்பு இல்லை, என் வீட்டை மாதிரி சம்மதிக்காத விடு அப்படின்றாங்க. நண்பா இப்போ நீனே இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வேணா 2 3 பேருக்கு விசாரிப்புன்னு சொல்லி 2 3 ஃபைனான்ஸ்கிட்ட கேட்க போகிறாங்க. அவங்க எல்லாருமே மனோஜை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கடை வந்து ரொம்ப நட்டத்தில் போயிட்டுருக்கு. இந்த ஓனர் ரொம்பவே சுறுசுறுப்பான ஆள் கிடையாது, சோம்பேறி, படிச்சிருக்கேன்னு வீண் விளம்பரம் தான் பண்ணுவாரை தவிர்த்து இவரை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. அதனால் யாருமே கடன் கொடுக்க தயாராக இல்லை. கடைசியில் ஒரு வழியாக போய் சாமியார்ட்ட போகிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற, சாமி எனக்கு பணம் தான் பிரச்சனை, நீங்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்களே, என்கிட்ட கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வட்டி தரேன் அப்படிங்கிறாங்க. தம்பி என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. உடனே வெளியே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்காரு. அப்போ மொட்டை சந்தோஷம் சொல்கிறாரு, ஒரு நாள் சாமியார் சொன்னார், ஒரு பரிகாரம் பண்ணால் உடனே வந்து உனக்கு பணத்தை சங்கடமே வராது, நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் நீ வந்து அதெல்லாம் விட்டுட்ட அப்படிங்கும்போது, எல்லாமே இந்த முத்து தான் காரணம், என் குடும்பத்தில் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்கோம்னா அவன் பொண்டாட்டி அவனு தான் காரணம் அப்படிங்கும்போது, என்ன அப்படிங்கும்போது வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லுதாங்க. ஓ உன் பொண்டாட்டி அவன் பணக்காரி இல்லையா, அப்போ நீ ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காளா அப்படிங்கிறாங்க. அதை அன்றைக்கி சொன்னோம்ல, நீ என்ன சொன்ன, என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொன்னே தவிர்த்து வேறு என்ன சொன்னேன், அன்றைக்கி இதே தான் வாங்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் சொல்ல, இப்படி தெளிவாக சொல்லலை அப்படிங்கிறாங்க. இதான் மேட்ரு அப்படிங்க. யோ உன் பொண்டாட்டி தானே வந்துட்டா, அப்பா அங்கே பெரிய பணக்காரனாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க மலேசியாவில், எப்படியாவது கேட்டு வாங்க, இவனுக்கும் பங்குன்னு இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே இது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நேராக ஸ்ருதி ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. ஸ்ருதி உன்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி ரோகிணி சொந்தக்காரங்க வந்து அங்கே இருக்காங்கள்ல அப்படிங்கிற, அவங்க அப்பா தான் அவங்க சித்தியும் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட எப்படியாவது தொடர்பு கொள்ளணும், அவங்க எந்த ஊரில் இருக்காங்க ஏது ஊரில் இருக்காங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கா, அது எனக்கு நல்ல நினைவு இருக்குது, நான் டைரியில் குறித்து வச்சுருக்கேன் ஆஃபீஸில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆள் மலேசியாவில் இருக்காங்க, அவனோட படித்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொன்னல அப்படிங்க. ஆமாம் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்க அப்பாட்ட பேசணும், பேசி எனக்கு வந்து ரோகிணிக்குள்ளே பங்குக்குள்ளே சொத்து வேணும்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்படி அதை கேட்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணியும் கேட்க மாட்டான், எனக்கு டீலர்ஷிப் கேன்சல் ஆகிரும், ரோகிணிகிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பாட்ட நான் எப்படி கேட்குறது, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் ரோகிணிகிட்ட நீங்கள் தான் கேட்க சொன்னீங்கன்னு கேட்டுட்டுமா அப்படிங்கும்போது, வேண்டாம் ஸ்ருதி, இதை வந்து வெளியே கட்டிக்காமல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி மலேசியாவில் உள்ள ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிறாங்க. பேசினோன்னே இந்த இடத்துல அவங்க அப்பா இருக்கிறாராம், இந்த இடத்துல அவங்களுக்கு தொழிலெலாம் இருக்குதான், பிஸ்னஸ்லாம் இருக்குதான், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதான், அதனால் அவங்க அப்பாட்ட பேசணும் அப்படிங்கும்போது, இன்றைக்கி எனக்கு ரொம்ப டைட்டு, நான் நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், நாளைக்கு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி கோகிலா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ்ட்டு சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம், சார் ரைட்டு நாளையோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மறுநாள் காலையில் ஸ்ருதி ஆஃபீஸில் வந்து இருக்காரு மனோஜ். என்ன அப்படிங்கிறாங்க, வீட்டில் பேசிக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை வீட்டில் பேச முடியாது, பேசினா எல்லாருக்கும் தெரியும், நீ வந்து உன் ஃப்ரெண்ட்டை பேசு அப்படின்னா ஃப்ரெண்ட்டை பேசுகிறாங்க. அவங்க அங்கே தேடி போகிறாங்க, அப்படி ஒரு அட்ரஸில் அப்படி ஒரு ஆளே இல்லை. அப்போ அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஃபோன் அடிக்காங்க, ஸ்ருதி அப்படி ஒரு ஆளே இல்லையே,
நீங்கள் சொல்கிறது உண்மை தானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்படி ஒரு ஆளே இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுத நேமில் அப்படி ஒரு ஆள் இல்லை, அப்படி ஒரு சொத்தும் இல்லை அப்படின்னு சொல்லணுன்னே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜுக்கு சரியான கடுப்பாயிருது. ரோகிணியை தேடி பார்லருக்கு போகிறாங்க. ரோகிணி நீங்கள் வாயில் வருது எல்லாமே பொய் தானா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் பணக்காரி இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. பணக்காரி இல்லைன்னு சொன்னேன். உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சொத்து இருக்குன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் என்ன இருக்கா? உனக்கு அப்பாவே இல்லை, அதுபோக உங்களுக்கு சொத்துன்னு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு நினைக்காங்க. இது யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. யார் சொல்லணும்? அங்கேயே பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. ஸ்ருதிகிட்ட சொன்னேன், ஸ்ருதி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஓ, இதையும் முத்து மீனாவை தான் சுற்றி வச்சு பண்ண வைக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இந்த முத்து மீனாவை நானும் நீனும் ஒன்றா வாழக்கூடாதுன்னு செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை, அவங்க கூட வாழக்கூடாதுன்னு வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு நான் தான். இனிமேல் எனக்கு வேண்டாம், இந்த பார்லர்லேயே இருந்துக்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடாத, நீ வித்யா வீட்டுக்கு போவியா எங்கே போவியா பேர், ஆனால் நீ இதையும் ஏமா தான் செஞ்சுருக்க அப்படிங்கிற மனோஜ் ப்ளீஸ் மனோஜ்னு சொல்லிட்டு பாதியிலே வேலையை விட்டுட்டு நேராக மனோஜ் கடையை பார்த்து போயிடுறாங்க. இங்கே பார்லர் ஓனர் வந்துடுறாங்க. ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. இப்போ தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவள் சௌரியத்துக்கு போக ஆரம்பிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் என்னென்னா மொபாட்டில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு ஒரு பிரச்சனை மேடம் அப்படிங்கிறேன். அம்மா உன்னை வேலைக்கு வச்சுருந்தே எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது, நீ வேலைக்கு நல்லதுன்னு வராதா அப்படிங்கிறாங்க. அப்போ மேடம் உங்கள் வேலையை வேண்டாம் மேடம், என் வாழ்க்கை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜ் கடையில் போய் ரொம்பவே இது பண்ணுறாங்க. அந்த விஷயம் பெரிய இதாக போகுது. ஏன்னா ரோகிணியாக போ அப்படின்னு சொல்லி நகட்டிடுறாங்க. அது பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இதை வீடியோ எடுத்து போட்டுறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு என்ன இவர் பஞ்சாயத்து இப்படி நடத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்டேஷன் வந்து தானாக ஒன்று வந்து மனோஜை வந்து விசாரணைக்கு கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுதாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அதே நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கம்மா, அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணால் தெரியாது, வெளியே பண்ணால் அதுதான் அப்படிங்கும்போது ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ரோகிணி அப்படி ஒன்றும் நடக்கலை, யாரோ வந்து தப்பான வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனோஜை கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அப்போ என்ன தானே நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸ்ருதி ஒன்றுமே சொல்லலை. மனோஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ஏம்மா இவன் மலேசியாவில் அப்பா இருக்கார், சித்தி இருக்காங்கன்னு சொன்னது எல்லாமே பொய்யுமா, அங்கே யாருமே இல்லை, இவளுக்கு சொத்து பத்துக்கு எதுவும் கிடையாது, உறவும் அங்கே யாருமே கிடையாது, பொய் சொல்லியிருக்கா, இவளுக்கு எந்த ஊருன்னு கேளுங்க அப்படிங்கும்போது என்ன செய்யனே தெரியல. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. உள்ளதை ஸ்ருதியாக சொல்லலையா அப்படிங்கும்போது ரோகிணி அடுத்த ஃப்ராட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அன்றைக்கி சத்தியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இப்போ என்ன தான் வச்சுருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சரியான கோபத்தில் வெளில போடி அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாரு, அன்னைக்கு சொல்லும் போது தான் சொல்லதை கேட்கல, இன்றைக்காவது கேட்போம், என்னாச்சு அப்படிங்க. ஆமாங்க இப்போ கதையாக சொல்லிட்டு நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன், எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னால் எங்கள் மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா பெரிய பணக்காரியாக இல்லாட்டும் நார்மலாக பணக்காரியாக இருப்பா, அங்கே சுற்று புத்துருக்கும், என்னத்தையாவது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையா, இவளுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கும் தலை சுற்றுது. இனிமேலும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க வீடு விட்டு வெளில போனால் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. விஜயா அந்த பிள்ளை வந்து சொல்லிடுச்சு, இதோட பாட்டிக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க வெளுத்ததுக்கும் அவள் சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அவள் இன்னும் 2-3 கதைலாம் சொல்லுவாள், சரி வராது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், மீனா நான் சொல்லலை, இந்த பார்லரமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதையாக சொல்லுன்னு சொல்லிட்டு இது கூட உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது முத்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி வேலையை பாருங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு கூட்டு குடும்பத்துலேருந்து போய் சொல்லுவீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா, இன்னும் எவ்வளோ போய் தான் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. மீனா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கும்போது, என்னடி மீனாக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது அப்போ தான் ரோகிணிக்கு ஓடுது, ஓ இது வரைக்கும் மீனாவுன்னா அவர் பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க, இப்போ நான் அவளோட கிளப்பிட்டேனா அப்படின்ட்டு என்ன ஆண்டி நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு மாதம் செலவு தந்துட்டு இருந்தேன் வச்சுட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் வந்து என்ன வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஓ எனக்கு வந்து பிஸ்கட் போடுறது மாதிரி தான் போட்டிருக்கேன், உனக்கு எவ்வளோ அடி எனக்கு பணம் வந்திருக்கேன், நான் உடனே செட்டில் பண்ணுறேன், நீ வீட்டு விட்டு வெளியே கிளம்பு மனோஜ், அந்த பணத்தை கொடுறா அப்படிங்கிறாங்க. எவ்வளோன்னு கிளம்பு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி செல்லில் அனுப்ப போகிறாங்க மனோஜ். அப்படி பார்த்தா நான் அவங்களுக்கு செலவு பண்ணாலும் தந்துடுவீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீ தான் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிய ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கல, அதை கொண்டு அதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது இவன் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வித்யா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது வித்யாவை கால் பண்ணுறாங்க. வித்யா உடனே வீட்டுக்கு வந்து சரிடி அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா நீ எப்படி கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க அவங்க மாமியார்கிட்ட. நீ ரோகிணிகிட்ட பணம் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கியிருக்கேன், 2000 வாங்கியிருக்கேன். 2000 வாங்கியிருக்கியா, லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது வித்யாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏம்மா உங்கள் மருமகிட்ட நான் 4 நாள் காசு வாங்கலை, உங்கள் மருமக தான் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரணும், உங்கள் மருமகிட்ட முதல்ல எனக்கு வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன ரோகிணி நீ என் ஃப்ரெண்டு தான், நீ சொல்கிற பொய்க்கெல்லாம் ஆமாச்சாமின்னா நான் உனக்கு பணம் தரணும்னு சொல்லி உங்கள் ஆண்டி சொல்லும்போது நான் எப்படி எடுத்துக்க முடியும், பேங்க்லேருந்து எல்லா பக்கமும் நீ லோன் எடுத்திருக்கேன், எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் வந்து தாரான்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கணும் தவிர்த்து எனக்கு நீ யார்ட்டையும் பொறுப்பேற்றதில்லை மிஸ்டர் மனோஜ், உங்கள் பொண்டாட்டி எனக்கு பணம் வாங்கி தரல, உங்கள் பொண்டாட்டி தானே பணம் கொடுத்தீங்க, உங்கள் பொண்டாட்டியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிளம்பிடுறாங்க.
இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயா ரோகிணி இந்த வீட்டில் வாழ வைப்பாங்களா? மனோஜுக்கு அடுத்தாப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இறங்குவாங்க மனோஜ் வாழ்க்கையை காப்பாற்ற அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.